حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. ஏகனாகிய அல்லாஹ் போற்றி புகழ்ந்தவனாக அந்த ஏகனுடைய வற்றா பெருங்கருணையும் நல்லருளும் அமைதியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிரை கொடுத்து காத்த சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் நல்லதை எடுத்து சொன்ன இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, 14 நாட்களை முடித்து விட்டவர்களாக 15வது நோம்பினுடைய துவக்கத்தில் நாங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இத்தனை நோன்புகளை பிடித்து அவனுக்கு வணக்கங்களை செலுத்தி அவனிடமே இறைஞ்சுதலையும் பாதுகாப்பையும் தேடக்கூடியவர்களாக நம்மளை ஆக்கிய வல்லவனுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அருளாளனுடைய அந்த அருளாட்சியினுடைய மாபெரும் அருளால் இரத்த சரித்திரம் பாலஸ்தீன வரலாற்றினுடைய பார்வை என்ற தலைப்பிலே நாம் முழுமையாக பார்த்து வருகிறோம். இதை பொறுத்த மாத்திரத்திலே ஏற்கனவே நான் சொல்வது போல அத்தனை பிரச்சனைகளை உள்ளடக்கியது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பிரச்சனையை முழுமையாக உள்வாங்கித்தான் அந்த காலங்கள் கழிந்திருக்கிறது. நம்ம நேற்று பார்க்கின்ற போது பார்த்தோம், அதாவது சிலுவை போருக்காக மாபெரும் பிரச்சார ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள் கிறித்தவர்கள் மத்தியிலே. பிரச்சாரகர்கள், அதிலும் குறிப்பாக சாதாரண மனிதனாக ஒன்றுமில்லாத ஒரு துறவியாக ஒடிந்த மெலிந்த ஒட்டகத்திலே பயணப்பட்டு ஊர் ஊராக சென்று முஸ்லீம்களிடமிருந்து பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய இந்த புனிதமான நகரம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்ற பிரச்சாரத்தை முன்வைத்ததோடு மாத்திரமல்ல, முஸ்லீம்கள் என்றாலே அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், தங்களுக்கு தாங்களே நல்லதை செய்து கொள்ள தெரியாதவர்கள், திராணியற்றவர்கள் என்றெல்லாம் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. அது கிறித்தவர்கள் மத்தியிலே நிலை கொள்ளவும் செய்தது. அந்த பிரச்சாரங்கள், சில பிரச்சாரங்களை பார்த்தீர்கள் என்றால் இப்போது கூட நீங்கள் கிறித்தவர்கள் மத்தியிலே அழிக்கவே முடியாத சில பிரச்சாரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சாரங்கள் ஒன்று எதுவாக இருக்கிறது என்றால், இவர் முஹம்மது நபி அவர்கள் தன்னுடைய மருமகளையே தாரமாக்கி கொண்டார் என்ற பிரச்சாரம் பெரும் பிரச்சாரமாக இன்றைக்கு பேசப்படுகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு குழந்தை கிடையாது, குழந்தை அது ஆண் பிள்ளை இறந்தது, இருக்கின்ற காலத்திலே இறந்து விட்டது, அதுக்கு எந்த திருமணமும் நடக்கவில்லை. ஆனால் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்து தன் சொந்த பிள்ளை போல வளர்த்தார்கள். அப்படி வளர்க்கின்ற அந்த பிள்ளையை மகன் என்று காரணம் காட்டி நிறைய பிரச்சனைகளை உருவாக்கினார்கள் எதிரிகள், அன்றைக்கு மக்கத்து காபிர்கள். அதை அப்படியே யூதர்களும் கிறித்தவர்களும் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த மாபெரும் யுக்தி இருக்கிறதே, அது எல்லா மக்கள் மத்தியிலும் வேலை செய்தது. அல்லாஹ்வுடைய
ரசூல் வளர்த்தது உண்மை. வளர்ப்பு பிள்ளை ஒரு காலத்திலும் சொந்த பிள்ளை ஆகாது என்ற சட்டத்தை சொல்வதற்காகவே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தன்னுடைய கோத்திரத்திலேயே ஒரு பெண் பார்த்து மணமுடித்தார்கள். தன்னுடைய அத்தை மகளையே ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையே ஸைத் அவர்களுக்கு மணமுடித்து கொடுத்தார்கள். ஆனால் இருவருக்கும் இடையிலே மனம் ஒத்துப்போகவில்லை. அவர்கள் பிரிந்தார்கள். பிரிந்தபோது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மிக வேதனைப்பட்டார்கள். எப்படியாவது இதை தடுக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்தார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான், உங்களுடைய பிள்ளை வளர்ப்பு பிள்ளை உங்களுக்கு சொந்த பிள்ளை அல்ல, அந்த உலகுக்கு காட்ட வேண்டிய தருணம் இது. ஆகவே அவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க, மன வாழ்க்கையை முறித்து கொண்டார்கள். அந்த பெண்ணை நீங்கள் மணமுடித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த பெண்ணை மணமுடித்து கொடுப்பதே அல்லாஹு தான். ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்களே மணமுடித்து கொடுப்பது யாராக இருக்கிறது என்றால் அல்லாஹு தான் அந்த மணமுடிப்பை செய்கிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், முழுக்க இப்படியெல்லாம் பிரச்சாரங்கள் கட்டவிழ்த்து விடப்படுவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்தது. அதேபோல்தான் பாலஸ்தீனத்தை பொறுத்த மாத்திரத்திலே முஸ்லிம்களா அவர்கள் எந்த கோட்பாடுக்கும் கீழே வரமாட்டார்கள். அவர்கள் அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள் என்ற கோட்பாட்டை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரான்ஸை சார்ந்த 5000 வீரர்கள், திரட்டப்பட்ட வீரர்கள். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிறங்க, தானாக திரண்டு வர வீரர்கள் வேறு, அவர்கள் உணர்வு மிகுதியால் வருவார்கள். இது என்னுடைய பள்ளி, என்னுடைய புனித பள்ளி, அதை நான் மீட்டெடுக்க வேண்டும், அது என்னுடைய கடமை என்று வரக்கூடியவர்களிடம் உணர்வு இருக்கும். ஆனால் ஏதோ கூட்டி வரக்கூடிய கூட்டம் இருக்கிறதே, அந்த கூட்டத்திடம் என்ன இருக்கும், காசு எவ்வளவு கொடுக்குறியோ அந்த அளவுக்கு நாங்கள் போராடுறோம், வாங்கடாப்பா. அதாவது இந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளவுங்கிறது தான் பஞ்சாயத்து. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 15000 வீரர்கள் பிரான்ஸில் அப்படி வர்றாங்க, இதை பாலஸ்தீனத்தை மீட்டெடுப்பதற்காக. அப்படி வரக்கூடியவர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா உணவு பங்கிட்டு கொள்ளக்கூடிய முறையிலேயே தகராறு. உண்மைக்காக போராடக்கூடிய உணவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பானா? உணவு இல்லைன்னாலும் பரவாயில்லை, என்னுடைய லட்சியம் முக்கியம், இந்த பயணத்தில் லட்சியத்தை நான் அடைய வேண்டும் என்பதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று முன் வருவார்கள். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு சண்டை. சண்டைன்னா சாதாரண சண்டை இல்லை, 4000 பேர் அந்த ஸ்பாட்லேயே கொலை பண்ணிட்டாங்க. இவனுங்க எப்படி நல்லவனாக இருப்பான், இவன் எப்படி உண்மையான கிறிஸ்தவனாக இருப்பான்? கிறிஸ்தவ மதத்திற்காக போராடக்கூடியவர் என்று சொல்லக்கூடியவனாக எப்படி இருக்க முடியும்? இது நடந்து முடியுது. இதுக்கு அடுத்து ஒன்று நடக்குது பாருங்க. ஐரோப்பியர்கள், ஐரோப்பா கண்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஏழைகள், பறக்காதவர்கள், சிறுவர்கள், முதியவர்கள் அனைவரும் படையென புறப்பட்டார்கள். அத்தனை பேரும் பெரிய லெவலில் ஒரு படையென புறப்படுறாங்க. எத்தனை லட்சம் பேர்? 6 லட்சம் பேர் படையென புறப்பட்டார்கள். ஐரோப்பா என்பது மிக முக்கியமான கண்டம். ஐரோப்பா கண்டம் என்பது தான் பாலஸ்தீனத்தை பொறுத்த மாத்திரத்திலே தக்க வைத்து கொள்ளக்கூடிய அவர்கள் ஆட்சியாளர்கள் அங்கே தான் இருக்கிறார்கள். 6 லட்சம் பேர் கொண்ட கூட்டம் அங்கிருந்து கிளம்புகிறார்.
அந்த கூட்டம் மெதுவாக கடந்து வந்து ஜெருசலம் பக்கத்தில் வர்றப்ப பார்த்தீங்கன்னா வெறும் 40,000 பேர் தான் இருக்கான். என்னடா ஆச்சு? பாக்கி உள்ளவங்க என்ன ஆச்சு? அவ்வளோதான், அங்கங்கே ரிட்டேட். எனக்கு முடியலை, உனக்கு முடியலை, எனக்கு சரியில்லை, எனக்கு மீண்டும் திரும்பி என் நாட்டுக்கு போக வேண்டும், என்னுடைய நாட்டினுடைய சீதோஷ நிலை ஒத்துக்கொள்ளவில்லை. ஐரோப்பிய சீதோஷ நிலை வேறு, நீங்கள் இன்றைக்கும் அரபு தேசத்தினுடைய சீதோஷ நிலை வேறு, ரெண்டு வெவ்வேறானது. ஐரோப்பாவை பொறுத்த மாத்திரத்தில் அந்த குளிர் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் அங்கே உள்ள லெவல். ஆனால் பாலஸ்தீனமும் சரி அல்ல அரபு தேசங்களையும் சரி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக வெயில் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு அதெல்லாம் ஒத்துக்கல. 40,000 பேரோடு வந்து நிற்கிறார்கள். நிற்கிறப்பையும் கூட என்ன நடக்குது? இந்த சிலுவை போராட்டத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய போப்பால் அவர்கள் தான் இதை முன்னெடுத்து செல்கிறாங்க. அவர் 1095 போப் அர்பனுடைய ஜெருசலத்தை மீட்டெடுப்பது மற்றும் அவருடைய நோக்கமாக இருந்ததல்ல. போப் அர்பன் அவருடைய பேர். அவருடைய நோக்கம் வந்து ஜெருசலத்தை மீட்டெடுப்பது மட்டும் அவருடைய நோக்கமாக இருக்கல. அதுக்கு மேல் என்னவா இருந்துச்சு? உள்ளுக்குள்ளே சில சித்து விளையாட்டு விளையாடணும். அதாவதுங்க, போப்பு கடவுளை வணங்கக்கூடியவர்கள், கடவுளிடம் சரணாகதி அடையக்கூடியவர்கள், கடவுளுக்காக மட்டுமே பாடுபடக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அவர்கள் என்ன விளையாடுறாங்க? இங்கே அரசியல் சித்து விளையாட்டு விளையாடப்படுகிறது. அந்த விளையாட்டில் என்னென்ன நடக்குது பாருங்கள். அதாவது கிழக்கு ரோமானியருடைய அரசராக இருந்த அலெக்ஸ் மாஸ் கெம்மனை என்பவர் அதிகாரத்தில் இருந்த பல பகுதிகளை செல்லுக் முஸ்லிம்கள் படையிடம் இழந்தார். அவர் சில அதிகாரத்தில் இருக்கார். செல்லுக்குன்னு சொல்லக்கூடிய இவங்களை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். செல்லுக்குன்னா யாருன்னு நம்ம பார்ப்போம். அந்த செல்லுக்கு படையினரிடம் தங்களுடைய அதிகாரத்தை, முஸ்லீம் படை அதிகாரத்தை இழந்தார். அது மாத்திரமல்ல, இவற்றை மீட்டெடுக்க நேரடியாக போப்பு காலத்துக்கு போகிறார். போப்புடைய வேலை இல்லை, அது ஒரு தளபதியுடைய வேலை. இவர் போப்பே போகிறார். தேவாலயத்தின் ரோமானிய லத்தீன் தேவாலயத்திற்கும் நிரவிய மிக முக்கியமான முடிவுகளை எடுத்து ரோமானிய அரசருடைய அந்த ஆட்சி அதிகாரம் தக்க வைக்க சில உதவிகள் கொண்டு வரப்பட்டது. இந்த உதவியை செய்கிறதும் போப் அர்பன் அவர்கள் தான் செய்கிறார்கள். அப்போ இங்கே பாருங்கள், 6 லட்சம் படை வீரர்கள் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி 40 போய் நிற்கிது. 40 அப்படித்தான் நிற்க போகுதா தெரியலை. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிற போதே இந்த செல்லுக்கை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். செல்லுக் என்பவர்கள் யார்? இவர்கள் முஸ்லீம் படை வீரர்களும் தெரியுது. ஆனால் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், யார், எங்கிருந்து வந்தார்கள் அப்படின்னு பார்க்குறப்ப முன்னாடி சோவியத் யூனியன் இருக்கு பாருங்கள். சோவியத் யூனியன் ரஷ்யாம்பாங்க, சோவியத் ரஷ்யான்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய கிட்டத்தட்ட 14 நாடுகள் இருந்தன. 14 நாடுகளை 8 நாடு முஸ்லீம் நாடுகள். அப்படி இருந்த மாபெரும் கண்ட்ரி. அதனால தான் வல்லரசு என்று சொல்வார்கள். அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, இது சோவியத் யூனியன் ஆஃப் ரஷ்யா. ரெண்டும் வேறு வல்லரசுகள்.
அந்த வல்லரசு காலத்தில் வந்து துர்க்மெனிஸ்தான் அதில் கிர்கிஷ் அந்த பகுதியில் மலையடிவாரத்தில் வாழ்ந்த பழங்குடி மக்கள் தான் அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறாங்க. புக்காரா என்ற இடத்துல வந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. புக்காராங்கிற ஒரு தங்க இடத்துல வந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே குடியமர்த்தப்பட்ட பின்பு இஸ்லாத்தை தன் வாழ்வியலாக அவர்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ என்ன இது இந்த செல்ஜுக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இஸ்லாமிய படையினுடைய தலைவருடைய பேர் செல்சுக். அந்த தலைவருடைய பேரினாலேயே அந்த படையும் அறியப்பட்டது. முஸ்லிம்களுடைய படை அறியப்பட்டது. முஸ்லிம்கள் ஆளுகையில் பல பகுதிகளை அவர்கள் வெற்றியெடுத்தார்கள். அதே மாதிரி துருக்கியில் அந்த அல் அர்பைன் மேலும் ஒரு பெட்டியை மாகாணத்தை பெற்றுத்தந்தார். அதே மாதிரி ரோமன் படை கிழக்கு ரோமானிய மன்னனை கைதியாக பிடித்து வந்தார். சாதாரணமான படையாக இல்லை. அதாவது இவங்களுடைய வாழ்க்கையும் பார்த்துக்கிறீங்க. ட்ரைபிள்ஸ், பழங்குடி மக்கள் வந்து சொகுசான வாழ்க்கையை வாழ்வதற்கு எப்போதுமே வந்து விரும்ப மாட்டாங்க. எல்லா பழங்குடி மக்களையும் நீங்கள் பார்க்கலாம். இங்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் கூட, அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் கூட உதகமண்டலத்தில், அதாவது ஊட்டிக்கு போனீங்கன்னா படகாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பழங்குடி மக்கள் வாழ்கிறார்கள். இன்றைக்கும் போங்க, அவங்க வாழக்கூடிய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவ்வளவு எளிமையாக இருப்பார். மிகப்பெரிய எளிமையான வாழ்க்கை, அவ்வளவு எளிமை. இன்றைக்கு அதிலேயே படித்து முன்னேறி டாக்டர்களாக, வக்கீல்களாக, அரசு உயர் பதவிகளெல்லாம் இன்றைக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் தானே உணவை உற்பத்தி செய்து, தானே அந்த உணவை அறுவடை செய்து, தானாகவே அந்த உணவை உட்கொள்ளக்கூடிய மக்கள். யார்ட்டையும் போய் நிற்க மாட்டான், தானாக செய்யக்கூடியவர். எதற்காக சொல்கிறேன்னா, இந்த பழங்குடி மக்களும் அப்படிப்பட்டவர்கள். அப்படி ஒரு வெற்றிக்கு மேல் வெற்றி. இந்த செல்சுக்கு வந்து கிடைக்கின்ற வெற்றி போப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதைப்பை ஆரம்பிக்கிறார். என்னடா எப்படி திரும்பினாலும் வெற்றி அவர்களுக்கு பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அரசர்களை எல்லாம் கைதிகளாக பிடிக்கிறார்கள். அத்தனை பேரையும் அவர்கள் கட்டுப்பாடு கீழ் கொண்டு வர்றாங்க. அப்போ பாலஸ்தீனத்தை வெற்றி கொள்வது என்பது, ஜெருசலத்தை தங்கள் புனித பூமியாக ஆக்கிக் கொள்வது என்பது கனவுதானா? நினைவில் நடக்கவே நடக்காதா? இது மிகப்பெரிய அநியாயம் இல்லையா அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒன்று நடக்குது பாருங்க. போப்பு வந்து உதவி கேட்டு கோரப்பட்ட டெலப்பலைட்ஸ், அதாவது இறைவனுடைய அருளை நிலைநாட்ட என்ற பொருளுடன் கூடிய போப்பினுடைய அழைப்பு, அந்த முழக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1,50,000 பேர் கான்ஸ்டான்டினோபிலிருந்து, கான்ஸ்டான்டினோபில் மிகப்பெரிய ஊர், மிகப்பெரிய இடம், கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம். அங்கிருந்து, அதாவது இப்போ இஸ்தான்புல், அந்த இஸ்தான்புல்லிருந்து ஒரு பெரிய படை ஒன்று திரட்டப்படுகிறது. அந்த படை ஒன்று திரட்டப்பட்ட பின்பு அதில் 1,50,000 பேர். இதுக்கிடையில் போப்பினுடைய
2 சிலுவை போர் தோல்வி அடைகிறது. முதல் சிலுவை போருக்கு அவர் அழைத்து 6 லட்சம் பேரில் 40,000 பேர் தான் இருந்தார்கள். பல பேர் தங்களுக்குள் வெட்டி கொண்டு சாய்த்தார்கள், கொள்ளையிட்டு கொண்டார்கள், தங்களிடம் எந்த பொருளும் இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள், வாழ்க்கையே வாழ தெரியாதவர்களாக வீழ்ந்து போனார்கள். இந்த நிலைமை நீடித்தது. அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பல தலைவர்கள் இந்த 150 கிட்டத்தட்ட 1500 பேர் படை கிளம்பியவுடன் சின்ன சின்ன குழுக்களுடைய தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, குட்டி தலைவர்கள், அவங்க அத்தனை பேர் வந்து நான் தான் 400 ரவுடி தான்ங்கிற மாதிரி ஆங்காங்கே அவர்களும் மிகப்பெரிய கூட்டமாக புறப்பட்டார்கள். இந்த கூட்டம் வந்து ஒரு கட்டத்திலே சிலுவையிலே கையிலே தூக்கி கொண்டு மிகப்பெரிய கோஷங்களை முன்வைத்தவர்களாக முன்னேறி கொண்டே வருகிறார்கள். அவர்கள் முன்னேறி கொண்டு வருகிறார்கள். த வால்டன் டி பெனிலாஸ் தலைமையிலே, வால்டன் டி பெனிலாஸ் தலைமையிலே கோரியாவில் பயங்கர கலவரம் ஒன்று ஏற்படுகிறது. பலங்கிற பில்கோரியாவில் வந்து பயங்கர கலவரம் ஒன்று ஏற்படுகிறது. மோசமான தோல்வியை அதில் தழுவ ஆரம்பிக்கிறார்கள். 40,000 பேர் ஹங்கேரியிலும் பல்கோரியாவிலும் கிறிஸ்தவர்கள் கொண்டு குவிக்கப்பட்டார்கள். செல்ஜுக் படை 15,000 இடம் தான், சுல்தான் கில்ஜியினுடைய படை 22,000 பேர் உயிரிழந்தார்கள். இப்போ இந்த 2 படையும் ஒன்று சேர்ந்து கொண்டு அந்த கிறிஸ்துவ படையை முறியடிக்கிறது. முறியடிக்கப்பட்ட கிறிஸ்துவ படை இருக்கிறத, இவர்கள் கொல்லப்பட்டது 22,000 பேர், அவர்கள் கொல்லப்பட்டது 40,000 பேர். இன்றைக்கிடையில் 3வது சிலுவை யுத்தமும் கூட கனவாகி போனதோ. இந்த தோல்விக்கு பின் ஜெர்மனிய துறவியினுடைய தலைமையிலே நாங்கள் மீண்டும் சிலுவை யுத்தத்தை தொடங்குகிறோம் என்று தொடங்க ஆரம்பித்தார்கள். இந்த தொடங்க ஆரம்பிக்கிற அந்த சிலுவை யுத்தம் எப்படிப்பட்டதாக இருந்தது, எப்படி அந்த சிலுவை யுத்தத்தை நோக்கி இவர்கள் பயணப்பட்டார்கள், அந்த பயணம் எப்படிப்பட்டதாக இவர்கள் பார்த்தார்கள் என்பதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது. இதை ரொம்ப நிதானமாக நான் சொல்வதற்கு காரணம், நம்ம நினச்சி கொண்டு இருப்பது போல் சிலுவை யுத்தம் அப்படி நடந்தது, இப்படி நடந்தது, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு நினைக்கிறோம் இல்லையா? இல்லை, எல்லா இடங்கள்லையும் ஈமான் உள்ள முஸ்லீம்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்வைத்தார்கள். அந்த ஈமான் உள்ள முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்து கொண்டே இருந்தான். அதில் ஒன்று தான் செல்ஜுக். அது ஒரு பெரிய பழங்குடி இனத்தினுடைய வெற்றியை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? பெரிய அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல, அரச பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்ல, சாதாரண மக்கள், சாமானியர்கள். அந்த சாமானிய மக்களுடைய அந்த மிகப்பெரிய போராட்டம் எப்படிப்பட்ட வெற்றியை கொண்டு வந்து தந்தது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறோம். சிலுவை போரை மாத்திரமல்ல, சலாவுதீன் அய்யூபி அவர்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அவர் எவ்வளோ பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து சென்றார் என்பதை நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். இன்றைக்கு 15வது நோன்பு. பழங்குடி மக்களை கொண்ட இஸ்லாமிய படையின் தளபதி பேருன்னு சொன்னாலும் சரிதான், அவருடைய பேருந்தாலும் சரிதான், அந்த படையினுடைய பேருன்னு சொன்னாலும் சரிதான், ரெண்டும் ஒன்று தான், வெவ்வேறு அல்ல. அந்த படையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. பாலஸ்தீன மக்களுக்காக அதிகமாக துவா செய்வோம். உங்களுடைய துவாக்களில்
அல்லாஹ்விடம் இருக்கலாம் ஏந்துங்கள். அல்லாஹ் வெற்றியை கொடுக்கக்கூடியவன். அல்லாஹ் மாபெரும் வெற்றியை அந்த மக்களுக்கு கொடுப்பானாக. இந்த நோம்பு நேரத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவானாக. அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் அல்லாஹ்வுடைய அருளும் அவர்கள் மீது இறங்கட்டுமாக என்று கொள்கிறோம். வாஹிது தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.